இப்போ விஜய் வந்து பனையூரில் தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் பனையூர்லேயும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அரசியல் பண்ணுறாரு. இப்போ மகத்தான வெற்றியெல்லாம் பெறாது. மண்ணை தான் கவ்வும், டெபாசிட்டை தான் இழக்கும். போட்டிட்டு அனைத்து தொகுதியிலையும் டெபாசிட் இழக்கும். பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு. அவர்கிட்ட ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார் விஜய் அண்ணன். இதே தான் நடக்கும். இதே 234 தொகுதியில் உதயாண்ணன் எங்கன்னுனாலும் ஜெயிப்பார். இப்போ இங்கே பேசுகிற அண்ணாமலையோ என் விஜயோ எங்கன்னுனாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதை அவங்களால சவாலாக சொல்ல முடியுமா? நாங்கள் சவாலாக சொல்கிறோம். இப்போ நான் பட்டுவட தொகுதியில் இருக்கேன். பட்டுவட தொகுதியில் உதயாண்ணனாலும் ஜெயிப்பார். எந்த தொகுதியில் இருந்தாலும் உதயாண்ணன் ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் அவங்களை ஏற்றுப்பாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து டிவிக எல்லாருமே குற்றச்சாட்டு தானே வைக்கிறாரு. மற்ற கட்சியா இருக்கிற ஏடிஎம்கே மேலேயோ பிஜேபி மேலேயோ அந்த குற்றச்சாட்டும் வைக்க மாட்டாரு. அவர் முதலாளியே அவங்களுக்கு பிஜேபி தான் கட்சி தொடங்க சொல்லியிருக்கும். முதலாளியை திட்ட முடியாது. அதிமுகவோட கூட்டணி வச்சுட்டு கூட்டணி வைக்கலான்னு ஒரு கனவுல இருக்காரு. அதுவும் என்னன்னா பெரிய பேராசையில் இருக்கிறாரு. அதிமுக கூட்டணி வச்சு முதலமைச்சர் ஆயிடலான்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன அவ்வளோ இறங்கி போவாருன்னு நான் நினைக்கல. இறங்கி போய் அதுக்கும் இறங்கி போனார்னா அவர் தலைவரே கிடையாது. அதுக்கு தலைவர் கிடையாது. அது அமைச்சர், அதாவது எனக்கு டவுட்டும் இருக்குது அவர் இறங்கி போயிடுவார்னு. ஏன்னு கேட்குறீங்களா? முதலமைச்சர் பொறுப்புக்காக சசிகலா காலில் வந்து ஊர்ந்து போய் பொறுப்புக்கு வந்தவர் தான் அவர். சரி, நம்மளால ஆட்சிக்கே வர முடியாதுடா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு முதல்வரோட ஆட்சி ஒரு சிறப்புனாலையும் கட்சியோட கட்டமைப்புனாலையும் எந்த கட்சியும் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிறத. ஸோ இந்த மாதிரி ஏதோ விஜயோட கரிஸ்மாட்டிக் ப்ளஸ் நம்ம ஏடிஎம்கேவோட கட்டமைப்பு வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு கனவு இருக்கலாம். ஆனால் அந்த அளவு இறங்கி போயிட்டாருன்னா அதிமுக அழிவு நோக்கி போகுதுங்கிறது தான் பொருள். விஜய் வந்து அதிமுக விமர்சனமே பண்ண மாட்டாரு. இப்போ ஒவ்வொன்று எதெல்லாம் அறிக்கை விடுறாரோ அதெல்லாம் அதிமுக ஆட்சியில் அவங்க கையெழுத்து போட்டதோட விளைவுகள் தான் தொடர்ந்து நம்ம பாதிக்கப்பட்டுக்கிட்டு வரோம். அதை அவர் கேள்வி கேட்க மாட்டார். பாஜகவை சும்மா கொள்கை எதிரின்னு சும்மா பாலிஷாக செல்லமாக தட்டாங்கிற மாதிரி செல்லமாக தட்டிட்டு போயிட்டுருப்பாரு. திமுகவை தான் சார்ஜ் பண்ணி எதாக இருந்தாலும் திமுகவை தான் சார்ஜ் பண்ணி பேசுகிறாரு. அவரோட நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணும், திமுக மேலே வீண் பழிகளை சுமத்தணுன்ட்டு. தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருப்பாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. அவசியமே கிடையாது. இப்போ தான் அவசியமே கிடையாது. இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு தான் அவங்க முதலாளி வந்து கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து பத்திரமா பார்த்துக்கணும்ல, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு. அவர்கிட்ட ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார் விஜய் அண்ணன். அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ பாலியல் இஷ்யூவில் துணைவேந்தர் வந்து ஆளுநர் தான். அங்கே வந்து வேந்தர் வந்து ஆளுநர் தான், துணைவேந்தர் நியமிக்கப்படலை, கண்ட்ரோலர் கிடையாது, நிர்வாகம் அங்கே தான் குளறுபடிகள், பல குளறுபடிகள் இருக்குது. இன்னும் 6 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமனம் பண்ணலை. அது காரணம் இந்த ஆளுநர் தான். ஆளுநரோட அதிகார போக்கு, தமிழ்நாடு அரசுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தான் ஏதோ தனியாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில். அதனோட காரணத்தினால தான் இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் துணைவேந்தர் நியமனம் பண்ணலை, கண்ட்ரோலர் நியமிக்கப்படலை. அதோட காரணத்தினால தான் இந்த விளைவு நடந்துச்சு. அவர் யார் குற்றவாளியோ, யார் சார்ஜ் பண்ணணுமோ அவர்கிட்டயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா அண்ணா ஆளுநரை நினச்சிருப்பாரு, கரெக்டாண்டா நல்ல அடிமை நமக்கு, அண்ணாமலையை விட ஒரு நல்ல அடிமை நம்ம கஷ்டம் என்ன அப்படிங்கிற லெவலில் அவர் நினச்சிக்கிட்டாரு. இது அவர் எடப்பாடியையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து வச்சாங்க பழைய ஆளுநர்லாம், வாங்க சமாதானமாக போங்கிற மாதிரி. அது மாதிரி இந்த ஆளுநர்கள் வந்து ஒன்றிய அரசோட ஏஜெண்டா தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அந்த வகையில் சரி விஜய் பரவாயில்ல, திமுகவை திட்டுறாப்புல, நம்மகிட்டையும் வந்து சரண்டர் ஆயிடுறாப்புலையன்ட்டு மேலே முதலாளிக்கு சொல்லியிருப்பாரு. விஜய் நமக்கு நல்ல விசுவாசியாக இருக்காப்புல பாஸ், ஓகே பாஸ், அப்போ ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துடலாம். அவங்க பாதுகாப்பு இது மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடியும், வேற என்ன கொடுக்க முடியும்? மார்ச்ல வந்து விஜய் அவர்கள் வந்து களத்தை மக்களை சந்திக்க போறாங்க. மக்களை சந்திக்கிறப்ப 2020 எலெக்ஷன் டைமோட ரிசல்ட் வந்து பாதிப்பு வந்து டிஎம்கேக்கு வர வாய்ப்பு இருக்கு. இளைஞர்கள் வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னால அணிவகுத்து நிற்கிறாங்க. கடந்த தேர்தல் முடிவும் அதை வெளியிட்டுச்சு. அதாவது இவங்க என்ன கட்டமைக்கிறாங்கன்னா, உதயாண்ணனுக்கு எதிராக விஜய் அண்ணனை கட்டமைக்கிறாங்க. உதயாண்ணன் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே திமுக ஒரு தோல்வியை கூட சந்திக்கலை. அதை நம்ம இங்கே பதிவு பண்ணியே ஆகணும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அரசியலில் ராசி இல்லை, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு எத்தனையோ தலைவர்கள் ஜாதகம் பார்த்தாங்க, பஞ்சாங்கம் பார்த்தாங்க, என்னென்னவோ பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் தவிடுபடியாக்கி அவர் முதலமைச்சர் ஆனார். அவர் என்னைக்கு திமுக தலைவரானாரோ அன்றுலேருந்து இன்று வரைக்கும் திமுக தோல்வியை சந்திக்கலை. எந்த ஒரு தேர்தலையும் தொடர்ந்து வெற்றியை மட்டும்தான் சந்திச்சுட்டு வருது. உதயாண்ணனும் அதே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். தேர்தலேருந்தே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். இந்த தேர்தலேருந்து எல்லாமே 100% வெற்றி. உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், எல்லாம் வெற்றி. தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருந்தா, அதிருப்தி இருந்தா தேர்தல் முடிவில் காட்டியிருப்பாங்கல்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, மன்னர் ஆட்சின்ட்டு ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், இப்போ விஜய் அதை விமர்சனம் பண்ணுறாரு. சேப்பாக்கம் ரிப்ளிகன் தொகுதியில் உதயாண்ணா போட்டி போடுறாரு. மக்கள் விரும்பாமல் இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? தோல்வியை கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலே 2வது அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து உதயநிதியை வரவேற்கிறாங்களா, எதுக்குறாங்களா? வரவேற்கிறாங்க. இதான் ரியாலிட்டி. இதே தான் நடக்கும். இதே 234 தொகுதியில் உதயாண்ணா எங்கன்னுனாலும் ஜெயிப்பார்.
இப்போ இங்கே பேசுகிற அண்ணாமலையோ ஏன் விஜயோ எங்கே நின்னாலும் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதை அவங்களால சவாலாக சொல்ல முடியுமா? நாங்கள் சவாலாக சொல்கிறோம். இப்போ நான் பட்டுவட தொகுதியில் இருக்கேன். பட்டுவட தொகுதியில் உதயானன் நின்னாலும் ஜெயிப்பார். எந்த தொகுதியில் இருந்தாலும் உதயானன் ஜெயிப்பார். ஏன்னா மக்கள் அவங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்க. மக்கள் 24 மணி நேரமும் மக்களோட களத்தில் நிற்கிறாங்க. இப்போ விஜய் வந்து பனையூரில் தான் அரசியல் பண்ணுறாரு. அவர் பனையூர்லையும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் அரசியல் பண்ணுறாரு. இப்போ வேலு நாச்சியாருக்கு மாலை போடுறதும் அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போடுறது மட்டும்தான் அவர் அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாரு. ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறதும் அவருக்கு இருக்க வியூக வகுப்பாளரும் அவங்க தான் அதான் சொல்லி தராங்க போல. அறிக்கை விடுறதும் அதிலே இப்போ ஐயநாதன் ஐயா பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அதிருப்தி வெளிப்படுத்துறாங்க, நான் கொடுத்த அறிக்கையெல்லாம் விடலன்ட்டு. அந்த மாதிரி விஜயை யார் இயக்குறாங்கிறதா இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. விஜயை வந்து மேலே ஒருத்தவங்க இயக்குறாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு 4-5 பேர் இயக்குறாங்க. புஷி ஆனந்தன் ஒரு சைடு இயக்குறாரு, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சைடு இயக்குறாரு, இப்போ புதுசாக ஆதவ அர்ஜுன் ஒரு சைடு இயக்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் இயக்கி ஒரு நல்ல அந்த மண்ணை பிசைஞ்சு எப்படி கொண்டு வராங்க, பிள்ளையாராக கொண்டு வராங்களா இல்லை களிமண்ணாக பிசைஞ்சு ஆளால் பிச்சு போட்டுறாங்களாங்கிறது 2026 தேர்தல் முடிவில் கண்டிப்பாக தெரியும். நாம் தமிழரும் பாஜக தோழர்களும் எப்படி தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தாவேகா தோழர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. என் நண்பர்களே விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, அண்ணன் ஆட்சிக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் மனசு புண்படுற மாதிரி பேசுறதில்ல. எதுக்கு பாவம், இப்போதான் அரசியல் பேசவாச்சும் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு விட்டேன். ரிசல்ட்டில் தெரியும் உங்களுக்கு எங்கடா அண்ணன் ஓட்டணும் என்னவே இல்லை, பொட்டியை மாற்றிட்டாங்கிற கதையாக தான் இருக்க போகுது. அதனால் 2026 அனைத்து அரசியல் கோமாளிகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக அமையும். 2026 டிவிக்கே வந்து மெஜாரிட்டியே வந்து கூட்டணியோட மகத்தான வெற்றி பெறுறது ஒரு சோசியல் மீடியா அவங்க கட்சியை சார்ந்த பொறுப்புல இருக்கிறவங்களுமே சொல்றாங்க. இது எப்படி அவங்க அதை அவங்களோட ஆசை அதை அவங்க சொல்லிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களோட ஆசை அது கிடையாதுங்கிறது என் பார்வையாக இருக்குது. இப்போ ஏதோ ஒரு கூட்டணி ஏதோ ஒரு கட்சியோட அவங்க கூட்டணி பேசுனாங்க, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம்னு நினைக்கிறேன். அவங்க கூட ஆதரவு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு மீடியாலாம் ஃப்ளாஷ் பண்ணிச்சு. கடைசியில் அவங்களே அறிக்கை விட்டுருக்காங்க, நாங்கள் ஆதரவெல்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு வாழ்த்து தான் சொல்லிட்டு வந்தோன்ட்டு. அந்த கட்சி கூட தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. வேறு எந்த கட்சி தயாராக இருக்குன்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ தாவேக்காவோட ரிசல்ட்டு நாம் தமிழரோட ரிசல்ட்டு தான். நாம் தமிழரோட ரிசல்ட்டு நோட்டாவோட ரிசல்ட்டு தான். அதுதான் தேர்தல். நான் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர் கிடையாது. மற்ற மீடியாவில் இருந்துட்டு பேசுகிறவங்க மாதிரி நான் இப்போ இந்த கணிப்பெல்லாம் பண்ணலை, சோழி உள்த்தியெல்லாம் பார்த்துலாம் நாங்கள் சொல்லலை. மக்கள் அதுதான் பண்ணுவாங்க. ஏன்னா நல்லாட்சி நடக்குது, மக்கள் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்க ஆட்சி தொடரணும்னு தான் நினைப்பாங்க. இதுக்கு எந்த ஒரு உண்மையிலேயே 200 பணம் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் கோடீஸ்வரனாக இருந்திருப்பேன். கழுத்து எத்தனையோ பவுனுக்கு செயின் போட்டு இருந்திருப்பேன், ஃபார்ச்சுனர் காரே வாங்கியிருந்திருக்கலாம். அந்தளவு நாங்கள் அதாவது நாங்கள் பணத்துக்காக இங்கே வேலை பார்க்கல, தமிழ்நாட்டு உரிமைக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இப்போ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணுறது தான். அண்ணாமலை இது ரொம்ப எங்களை மட்டும் ஒரு விமர்சனம் பண்ணலை, ஏன் பத்திரிகையாளர்களே ஒரு விமர்சனம் பண்ணுறாரு. நீங்களாம் காசு வாங்கிட்டு பண்ணுறீங்க, நீங்கள் கோபாலபுரத்தில் காசு வாங்குறீங்க, அறிவாலயத்தில் காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க. அது மாதிரி அவர் தொடர்ந்து அவர் தோல்வி விரக்தியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க. இப்போ வந்து சீமானன் என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா பத்திரிகையாளர் மேலே கோவத்தை வெளிப்படுத்துறாரு, மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, அவங்களுக்கு வாக்களிக்காத மக்களை விமர்சனம் பண்ணுறாரு, சிறுபான்மையினர் மக்களை சீமானன் விமர்சனம் பண்ணுறாரு. அது மாதிரி அவங்களோட கோபத்தை அவங்க வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் விஜய் அரசியலுக்கு வரதை கண்டு பயம். நீங்கள் இப்போ அடுத்து நீங்கள் அந்த கேள்வி கேட்பீங்க, திமுகவுக்கு விஜயை கண்டு பயமான்ட்டு. திமுக எத்தனையோ அரசியல் தலைவர்களை பார்த்துச்சு, எவ்வளோ திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன்னு. இப்போ தமிழிசை காலில் எத்தனையோ தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு கிராண்ட் ஃபாதர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாரையும் திமுக பார்த்துருச்சு. ஆனால் திமுக இன்னமும் அதே பலத்தோடு ஆட்சிக்கு வந்து சிறப்பாக கட்சி நடத்திட்டு தான் இருக்குது. திமுகவோட கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு, அதை எந்த ஒரு நடிகர் பிம்பங்கள் கொண்டோ தகர்த்தெறிய முடியாது. எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட திமுக வலுவாக இருந்துச்சு. நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் கூட உள்ளாட்சி தேர்தலில் கூட திமுக வெற்றி பெற்றுச்சு. அந்த மாதிரி திமுக வலுவாக தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா திமுக வந்து கொள்கை ரீதியாக உருவான கட்சி, எந்த ஒரு மாய பிம்பத்தை வச்சோ வந்தது கிடையாது. எம்ஜிஆர் ஒரு அரசியல் அதாவது நடிப்பு மூலியமாக வந்த அந்த பிம்பத்தால் வாக்களித்தாங்க. திமுகவில் அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக்காக கொள்கை ரீதியாக தான் வருவாங்க. இப்போ உதயநிதி நடிகராக இருக்கிறாரு உதயானன், ஆனாலும் அவர் கொள்கை ரீதியாக தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. ஏன் இந்திய ஒன்றியத்திலேயே சனாதனத்தை எடுத்து கருத்து சொல்ல ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சப்ப சனாதனத்தை எடுத்து கருத்து சொன்ன ஒரு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். தேர்தல் நேரம் கூட அவங்க அந்த கருத்துலேருந்து அவர் பின்வாங்குவார் எதுவும் எவ்வளவோ பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இந்தியா கூட்டணியில் வந்து சலசலப்புன்னெல்லாம் மீடியாக்கள் வெளியிட்டுச்சு. ஆனால் அது அந்த கருத்துலேருந்து ஒரு மாறுபடவும் இல்லை. நீதிமன்றத்தில் கூட அவர் அந்த கருத்தில் தெளிவாக நின்னார். நான் பெரியாரை பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரோட மற்ற கொள்கை உருவமாக அண்ணன் உதயநிதியை பார்க்குறேன். அதாவது எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் என் தலையெடுத்துருவேனெல்லாம் ஏதோ யூபியில் ஏதோ சாமியாரெலாம் சவால் விட்டாங்க, ஏதோ எவ்வளோ எளிதாக கடந்து போனார். நான் தலை சீவிரத்துக்கு சீப்பே போதுங்கிற மாதிரி கலைஞர் ஸ்டைலில் அவர் பாணியிலே சொல்லிட்டு போனார். அவரோட பேரன் அவர் கொள்கை வழியில் தான் இருப்பார். ஸோ அவங்க நினைக்கிறது எதுவுமே தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது.